உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். 2026 குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது 2/6/2026 தனுசு ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? குரு பெயர்ச்சியானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு 8ல் உச்சம். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பான முறையில் நல்லது. ஏன்னா ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது 2ஆம் இடத்தை தான் பார்க்கும்.
அப்போ பணம், பொருளாதாரம், குடும்பம், மனைவி, குழந்தைகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுடைய நடவடிக்கையினால் சமுதாயத்திலையும் உறவினர்கள்ட்டையும் நண்பர்கள் முன்னிலையிலையும் ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது. அதே போல் பொருளாதார தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வராது. சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும். இவ்வளோ நாள் செலவு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த நம்ம இப்போ பணம் காசு சேர்த்து வைக்கணும், அதே மாதிரி நகைகள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து குழந்தைகளுக்காகவோ மனைவிக்காகவோ நகையை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. ஏன்னா எதிர்கால திட்டமிடல், குழந்தைங்க இப்போ பொம்பளை பிள்ளை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நகை சேர்க்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி நகை வாங்கி சேமிப்பீங்க. அதுலேயும் அரிதான நகைகள்னு சொல்லக்கூடிய டிசைனான ஒரு நகைகள், ஒரு வளையல், மோதிரம், செயின், இது மாதிரி முக்கியம். அதாவது சொல்லப்போனால் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு நகையை வந்து சேர்த்து வைப்பீங்க இந்த குரு பேச்சில். ஏன்னா குரு உச்சம், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3க்கு அதிபதியான சனி பகவானை 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நகை, ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டம்னு சொல்லக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வாங்கி சேர்த்துடுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கம்மல், மூக்குத்தி இது போன்ற சின்ன விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா, கையில் அணியக்கூடிய மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, உருவாத அளவுக்கு பார்த்துங்க. வரவே வராது அப்படின்னா கையில் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தோடு, மூக்குத்தி, கம்மல் இதில் கவனமாக இருங்க. எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்க, கொஞ்சம் அசதியாக இருக்குது, தூங்குகிறோம், கலண்டு விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா தங்கம் அப்படின்றது சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் தங்கம் சேர்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கே தவிர அதை தொலைப்பதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம், உறவினர், உற்றார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஊடல்கள், உரசல்கள் இருக்க தான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்க, காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்டு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் வரும். வந்துட்டு சரியாயிடும், வந்துட்டு அந்த பிரச்சனை அப்படியே பிரச்சனையாகவே இருக்காது, காம்பவுண்ட் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா, பறவைகளுக்கு உணவு வைக்கிறதா இருக்கட்டும், நீர் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதிகமாக செய்யலாம். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நல்ல காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி அரிதிலும் நீங்கள் வந்து இப்போ யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க தூக்கமே வரல, ஸ்லீப்பிங் டேப்லெட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, மனநிலைக்கு நான் போயிட்டேன், என்னால் தாங்க முடியாத கஷ்டத்துக்குள்ளே டிப்ரெஷனுக்காக நான் போயிட்டேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மன அமைதி, மன சந்தோஷம், ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான காலகட்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு மருந்தும் தேவைப்படாமல் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான தூக்கமே ஏற்படும். தூக்கம் மட்டும் இல்லை, நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். அந்த பயணமும் ஒரு ஒழுங்கோடு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வர்றது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, இது போன்ற ஒரு ஒழுக்கமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பொறுத்த வரைக்கும், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் ரொம்ப ஃபேட்டாக இருந்த நீங்கள் இனிமேல் ரொம்ப ஃபிட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறத பொறுத்த வரைக்கும், உடம்பு வெயிட்டாக இருக்கட்டும் அல்லது உடலில் வந்துட்டு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு இந்த சமயங்களில் வந்து உங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நாமளுமே மாத பலன்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பாதிப்புகள் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி வராது. குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி உங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் வெயிட் போடும். அந்த வெயிட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரெகுலராக தொடர்ந்து காலையில் சீக்கிரம் விழிக்கிறது, அதாவது சீக்கிரம் விழிக்கிறதுனா அந்த டைமுக்கு எழுந்திருக்கிறது,
யோகா, உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை பண்ணிக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கோங்க. மற்றபடி இல்லை 24 மணி நேரம் நான் வேலைன்னு ஓடிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா அது சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்க தான் செய்யும். அதே போல் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை நிச்சயமாக கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்கள், மூன்றாவது காதல், அதாவது குடும்பத்தில் இருக்கீங்கன்னா கணவன் மனைவியை காதலிக்கணும், மனைவி கணவனை காதலிக்கணும். இதுக்கு இடையில் ஒரு நபர் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். ஆனாலும் கூட அது நடக்கும். விரும்பத்தகாத ஒரு காதல் மலரும். ஸோ இது தனுசு ராசிக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதற்கு உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப தவறாக போயிடும். ஸோ அதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய ராசி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைனஸாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி வருமானத்தில் பிரச்சனை இல்லை, சேமிப்புகள் உயரும், நகைகள்லாம் சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜாப் நல்லாயிருக்கு, தொழில் நல்லாயிருக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மனைவியை கணவன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மனைவி வந்து முன்ன நின்று உங்களுடைய தொழிலில் உதவி செய்வாங்க, கணவன் தொழிலை எடுத்து செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள்லாம் இந்த ஒரு குரு பயிற்சியில் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்குங்க. 100க்கு 99% நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு உண்டு. குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை மாதம் பிறக்குது இல்லைங்களா, அதுல இருந்து காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீர்மோரோ அல்லது பானகமோ வந்து தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. நீர்மோறு அப்படின்னா பெரிய அண்டாவால நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 4 பேத்துக்காவது கொடுங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறதே இருக்காது. அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லாம் நிகழாது. அதுக்கப்புறம் நீங்களும் சரி உங்க குடும்பத்தாரும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா தானம் தர்மங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். சோ அதனால நீர்மோறு பானகம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப எளிமையானதுதான். சோ உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கு. சனி 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க, அர்த்தாஷ்டமத்து சனி. அப்புறம் குருபலம் இருந்துச்சு இவ்வளவு நாள. இந்த மாசத்துல இருந்து குருபலமும் கட் ஆகுது. குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு.
அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 9 கூடைய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கிரக இணைவுகள்ல செவ்வாய் மட்டும் நல்ல பலமா இருக்காரு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாய் அவர் ஆட்சி பலம் பெற்று அற்புதமா இருக்காரு. மத்த எல்லா கிரகமும் பலம் குறைவாக இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா நல்ல வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து நீங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்துல காலபைரவர் வழிபாடு, அப்புறம் வந்து நீங்க வந்து வைணவத்துல இருக்கீங்க அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வத்தை பக்கபலமா புடிச்சு அவரை நீங்க என்ன செய்யணும், ஆத்மார்த்தமா வணங்கணும். அப்பதான், ஏன்னா குரு வந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு பலம் இருந்து காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப பலத்தை இழக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா அஷ்டமத்துல குரு போகும்போது தெய்வத்தை நாடிக்கணும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடுகளை அதிகமா பண்ணுங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் இருப்பாங்களா, ரிஷிகள் இருப்பாங்களா, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே வந்து உங்களைய தலைக்கு வரக்கூடிய விஷயத்த தலப்பாயோட போக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகும். கடைசி நேரத்துல டக்குன்னு மாறிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா பொதுவாவே தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவர் வந்து அஷ்டமத்துல போறனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானா, அவ்வளோ பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஆனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அவசியம்ங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு பாதகாதிபதி புதன், அவரு கூட வந்து சூரியன் சேராது. எப்பவுமே பாதகாதிபதி 6க்குடையவரு இந்த மாதிரி இதுல எல்லாம் சூரியன் சேரக்கூடாது. சேர்ந்துச்சு அப்படின்னா ஹெல்த் ரீதியா கட்டாயம் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால ஹெல்த் ஆல்ரெடி நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல குருவும் போறாரு, சூரியனும் 6ல போதுங்க. அதனால கவனமா இருக்கணும். ஆனா நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. தெய்வ பலம் இருக்கும் பட்சத்தில் கிரகங்களுடைய தீமைகள் கட்டாயம் குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் புலம்புறது என்ன, எங்க நீங்க சொல்ற நன்மையே நடக்க மாட்டேங்குது, தீமை மட்டும் கரெக்டா நடக்குது, கெட்டது மட்டும் பர்ஃபெக்டா நடக்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருப்பீங்க. ஆனா நீங்க தெய்வ பலத்தை தேட தேட உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளும் கெடுபலன்களும் கம்மியாயிரும். உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கிறதே தெய்வ பலம் தான். ஏன்னா தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே தெய்வ பலம் இருக்கு. ஏன்னா அது கால புருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. அப்ப கால புருஷனுக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடமே ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா உபாசனை, குரு பலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சகல விதமான சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாவே தனுசு ராசி கால புருஷனுக்கு 9ஆம் இடமா இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு கவசமா தெய்வ அனுகூலம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூடுதலா இன்னும் நீங்க வந்து வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு காலங்கள், சூழ்நிலைகள், கிரகங்கள் எவ்வளவு கெட்டிருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு இதுக்கு மேல ஒரு கவசத்தை தாண்டி வந்து தாக்காது. தாக்கும் போதும் பாதிப்புகள் ரொம்ப குறைவாதான் இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறது. உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால வருமானம்ங்கிறது உண்டு. தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. தொழில்ல புது மாற்றங்கள் இருக்கு. நல்ல வருமானத்தை ஈட்ட முடியுங்க. தொழில்ல இன்னும் கூடுதல் கவனத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித பாதிப்புமே கிடையாது. 6க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு குருவோட சேர்ந்து அஷ்டம பலம் பெறதுனால திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அவர் அஷ்டமத்துல போறாரு. உச்சம் பெற்ற குருவோட சேரும் போது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் ஏதாவது ஒரு வகையில நல்ல இருக்கு, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்ரிய புதையல், உழைக்காத வருமானம் இந்த மாதம் நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகமும் இருக்கு. திடீர் விபரீத ராஜ யோகம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. ப்ரொமோஷன், ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு இடமாற்றமும் இருக்கு. அதனால எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு செவ்வாய் இருக்காரு. கணவன் வழி ஆதாயம், சகோதர வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்துல சிக்கலை உருவாக்கும். அது என்ன மாதிரினா வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் இதை உணர்த்தும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்றதுதான்,
பெண்களாக இருந்து திருமணமானவங்களாக இருந்தா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சபலம் பெறது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நன்மையான விஷயம்னு சொல்லுவாங்க. அது கணவருக்கு ஆயுள் பங்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோட செயல்படுங்க. அது உங்களை பயமுறுத்துறது இல்ல. தெய்வ அனுகூலம் இருந்தா எந்த ஒரு தீமையும் கட்டாயம் நடக்காது. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். ஆனா பொறுமையாக செயல்படணும், நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தா அந்த இடத்துல இருந்து ஈஸியா மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. ஆர்கியூமெண்ட்டை லாங்கா கொண்டு போகாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர் திடீர் மாற்றங்கள் இருக்கு. நன்மையான மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த டைம்ல ஏதாவது ஒரு புது விஷயம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபக திறன், வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு. சனியோடைய பார்வை மந்தத்தை கொடுத்தாலும் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா குருவோடைய அனுகூலம் சனிக்கு இருக்கு. 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்து இருக்கு. அதனால நல்ல அமைப்பு இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், திடீர் கார் வச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு புது கார் எடுக்கிறது, அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. வெளிநாடுகள் பயணம், வெளியூர் பயணங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதம் வந்து பயணங்களை அதிகமா மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நல்ல டாக்டரை, மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போங்க. ஓனா வைத்தியம் பார்க்காதீங்க. சுய வைத்தியம் பெரிய ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால உங்களுக்கு எந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கோ, ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் ஒப்பீனியன் கேட்கறது தவறுகள் கிடையாது. அதனால ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்க நல்ல ஒப்பீனியன் கேட்டுட்டு போங்க. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் பலம் பெற்றிருக்கனால கடன் ரீதியா பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்குகள்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 9 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் வந்துடும். ஏன்னா நிவர்த்தி ஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால, பலம் பெற்றிருக்கனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு நிவர்த்தி கட்டாயம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அஷ்டமத்துல குருவோடைய பலம் இல்லைனாலுமே நல்ல அமைப்புகள், வருமானத்தை பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பதவிக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கு. உங்களுடைய பேரை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா காப்பாத்திக்கணும். ஏன்னா புகழ் பேரெல்லாம் மங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவை அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானம் வந்து உங்களுடைய பேர், அந்த குட்வில் அப்படிங்கக்கூடிய சொசைட்டில உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கும். 9 கூடைய சூரியன் வந்து மறைஞ்சிருக்கனாலே இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாவே கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில்களுக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தெய்வ பலம் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால துர்க்கை, காளி வழிபாடு பண்ணுங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். ஏதாவது உங்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா காளி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணுங்க. காலபைரவர் கூடுதலான வழிபாடை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கவசமா இருந்து செயல்படுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள கவனமாவும், உடல் ரீதியை சார்ந்த விஷயங்கள் கவனமாவும் இருக்கணும். குடும்பத்துல பொதுவா அனுசரணையா இருந்து பழகிட்டாலே பெரிய வித பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சாதகமா தான் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருபலம் இருக்கும்போது எந்த ஸ்தானத்துக்கு குருபலம் இருக்கோ அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அப்படி பார்த்தா வாக்கு, கல்வி, கண்ணு, பார்வை, தனம் இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ இதெல்லாம் மெயின். ஒரு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கணும், காசு பணம் வரணும், அதான மெயின். அது நல்லா இருந்தாலே மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான். அதுல உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. தனுசு ராசின்னு சொல்லிட்டு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துதான் பார்ப்பாங்க. கவனமா இருந்தாலே எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்பட தேவையில்லை. நம்ம மீறி ஒரு விஷயம் செயல்படுதுன்னா அதுக்கு நம்ம வருத்தப்படணும்ல அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம 100% கான்சியஸா இருந்தாச்சு. அதுக்கு மேல செய்யறதெல்லாம் நம்மளுடைய கையில எதுவுமே இல்லை. ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதானே தவிர பொதுவாவே உங்களுக்கு வந்து பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கே நான் சொன்ன மாதிரி பிராப்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கனால எந்த ஒரு விஷயத்திலயும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. குரு அப்படின்னாலே என்ன, மத்தவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அதே மாதிரி எல்லா ராசிக்குமே வந்து தனுசு ராசி என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அங்க போ, இங்க போ அப்படின்னு கைட் பண்ணி கொடுக்குறவங்க. நீங்க வந்து என்னன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு குருவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது, இங்க அதை பண்ணு அது நல்லா இருக்கும், இப்படி பண்ணு அப்படி நல்லா இருக்கும்னு மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலையில பாதுகாத்து நிற்கும். அதனால வந்து எப்பவுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை.
கால நேரங்கள் வந்து கடுமையான சூழ்நிலையில என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இந்த மாதம் உயில் சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. பொதுவா தெய்வ வழிபாடும் அனுகூலமான சூழ்நிலைகளும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. அந்த தெய்வ வழிபாடே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து செயல்படும். பொருளாதார வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாதான் இருக்குது. ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி என்று பகல் 11:07 மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது எதுக்காக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, குரு பயிற்சி அப்படின்னாவே எல்லாருமே அந்த கோயில்களுக்கு போயிட்டு தன்னோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணுன்ற ஒரு ஆசைகள் உருவாகும். அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பாட்டுக்கும் தெரியாமல் விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் சொல்ல வரேன். திருக்கணிதப்படி கோயில்கள்லாம் பரிகாரங்கள் செய்வது கிடையாது. வாக்கிய கணிதப்படி தான் கோயில்களுக்கு எல்லாமே புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது. அதனால் வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு 11:05 மிதுனத்திலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியார். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ஒரு உன்னதமான காலகட்டன்றது சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது விசேஷமான அமைப்பு தானே அப்படின்னாக்கா, இதனால் வரலும் 7ல் இருந்தால் ஓரளவுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க சார். இப்போ தான் சார் எங்களோட வாழ்க்கையிலேயே ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக முன்னுக்கு நோக்கி வரேன் அப்படின்ற நோக்கி இருந்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் 8க்கு குரு வராரே, ஏதாவது பிரச்சனை தந்துருவாரோன்ற மாதிரி பயம் கொள்ள வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேங்க. உண்மையாலுமே சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள், ஒரு வருடத்துக்கு முன்பாக பாருங்கள், கடந்த ஒரு வருட காலம் பிரச்சனைகள் கிடையாது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக கடந்த 7 வருஷ காலகட்டங்கள் தனுசு ராசியின் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். இப்போ தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திக்கணும். இதை நார்மலாக கொஞ்சமாக சொல்லி முடிச்சிருக்கேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி வருத்தங்கள் தெரியும். இந்த உலகத்தில் நம்ம வாழலாமா, வாழக்கூடாதா, ஏண்டா வாழணும், எதுவுமே ஒருபடி ஏறினா 4 படி சறுக்குதே அப்படின்ற மாதிரி தன் உயிரை கூட மாய்த்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்களுக்கு சென்ற நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதெல்லாம் கடந்து நீங்கள் வந்துட்டீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கடந்த ஒரு வருஷ காலமும் ஓரளவுக்கு வளர்ச்சி நோக்கி தான் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு குரு வரான்னு சொல்கிறாரு, இது எதுவும் பிரச்சனைகளை தொடுத்துருமோன்ற மாதிரி பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னாக்கா, முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம். அப்போ இந்த முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க போகிறோன்னா எப்போங்க அனுபவிக்கணும்? இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த 7 சனி காலகட்டம் தான் சொல்லனா துயரங்கள் ஏற்படும். அப்போ இந்த 7 சனியே அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னா இனிமேலுக்கு அஷ்டம சனி வந்தால் என்ன, அர்த்தாசிரம சனி வந்தால் என்ன, 7 சனி நடந்தால் என்ன, இதுக்கு பிறகு எதுவும் தோஷங்கள் கிடையாது. இந்த குருவும் அஷ்டம குருவாக இருக்கிறது பாதிப்பு தராது. ஏன்னா முன்ஜென்ம கருமாவையே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு என்ன கருமா இருக்க போதுங்க? நல்லது கெட்டது எல்லாமே கெட்டது செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்த மாதிரி முடிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னால தான் அது நல்லது கெட்டது நடக்க போகுது. இப்போ தானே முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலில் உங்களுக்கு கருமா சேரத்துக்கான விதிகள் இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றது தான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அப்படியே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து தசையை நடத்தினாலும் கூட 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் கெட்டு போகலை, நீசமடையலை, வக்ரமடையலை. அந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். அப்போ உச்சபலம் பெற்ற கிரகங்களுக்கு வலிமை அதிகங்க. 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானங்களே கிடையாது. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தி தரும். அதனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி நினச்சி ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்ச யோகத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்றது சொல்லலாம். என்றைக்கோ யாருக்கோ கொடுத்து வச்ச பணம் இந்த நேரத்தில் வட்டி முதலுமாக கிடைக்கும். உயில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டங்கள். 8ஆம் இடம் என்பது உயில் சொத்தை குறிக்கக்கூடிய இடங்க.
வெகு நாட்களாக நோய் நொடியில் பாதிக்கப்பட்டு ஆயுள் கண்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நேரம் நூலிலையில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது, உச்சபலம் பெறுறது, திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பண வரவும் உடல் ரீதியான தொந்தரவுலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவை தான் ஏற்படுத்தி தருதோ தவிர எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கவலையே கொள்ள வேண்டாம், நான் உத்தரவாதம் உங்களுக்கு தரேன். அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இனிமேலுக்கு எனக்கு தெரிஞ்சளவு நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுசு ராசி அன்பர்கள் வருடத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் பிறப்பு, சித்திரை மாதம் வரும்போதெல்லாம் கிரக சூழல்கள் மாறிட்டு இருக்கும். அந்த வருட பஞ்சாங்கங்கள் மாற்றப்படும். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க, எப்படி இருக்க போகிறேன்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சி தான். அது மட்டும் போதாது, இந்த குரு பகவான் எந்த இடத்துலாம் பார்க்குறாரோ அதெல்லாம் யோகங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்க இருக்கக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் 5ஆம் பார்வையாக. இப்போ 12ஆம் இடம் பண்ணுறது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். அப்போ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த நேரத்தில் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதனால் வரலும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்தீங்களா, அந்த பிரிந்த சொந்தங்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேரும். ஏன்னா 12ஆம் இடம் பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க, கணவன் மனைவி உறவுகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த சுபகிரகமான இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று தன்னோட ராசிநாதனே 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுங்க. வெகு நாட்களாக குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய காலகட்டமும் உதயமாகிடுச்சுங்க. அதே போல் 12ஆம் இடம் என்பது ஒரு மனிதன் நித்திரை சுகம், ஒரு நிரந்தரமான உறக்கம் அப்படின்றது விதிங்க. அப்போ நிரந்தரமான உறக்கம் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமாக உறக்கம் ஏற்படுறதுக்கான நல்ல ஒரு உறக்கம் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உதயமாக போகுதுன்று விதிங்க. அதே வேளையில் அந்த குருவின் பார்வைக்கு அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு படம் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்களாக தடைபட்டிருந்த திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர்றது, குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது, தொழில் வளர்ச்சி ஏற்படுது, பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுது, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்து அழியா சொத்துக்கள் வாங்குவது, வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சுன்றதுங்க. அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, 8ஆம் இடத்துல இருக்கிறனால கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஏதோ சுப நிகழ்வுகள் திடீர்னு நடக்க போகுது. வெகு நாட்களாக திருமணமே நடக்காதுன்னு காத்திருந்த நபர்கள் திருமணம் நடக்கும், குழந்தையே தரிக்காதுன்னு நினச்ச நபர்கள் குழந்தை பேர் தடைக்கும், அந்த கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச நபர்கள் இந்த இடத்த வட்டி முதலமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால இந்த யோகங்கள் உண்டு. அடுத்து 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அது 4ஆம் இடமும் தன்னோட சொந்த வீடுங்க. அப்போ சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசலில் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். உங்களோட தாயின் உடல்நிலை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அந்த தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பழமையான வண்டி வாகனங்கள் விற்று புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசலில் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம், ஏன்னா 4ஆம் இடம் என்பது மனசை சொல்லக்கூடிய இடங்க. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள், உடல் பிரச்சனைகள் முழுமையாக விட்டு விலகி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். பழமையான வீடு மனை வாசலை விற்றுட்டு புதுமையான வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகும். வாகன யோகத்துக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமையிலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறத்துக்கான காலகட்டமாக இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் துறை வேலையை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு ஒப்புமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெளிநாடு பயணங்களும் சிறப்பை தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனே நீர் ராசியில் போய் இருக்கிறனால பூச நட்சத்திரத்தை தான் அந்த குரு பகவான் உச்ச பெறுகிறார். அப்போ பூச நட்சத்திரத்தின் அதிபதி முருகப்பெருமானாக வரதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகுன்றீங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் வளர்ச்சியை நோக்கி எட்டுவீங்க. படிப்பில் எந்த விதத்தையும் குறைகள் இருக்காது. நல்ல ஞாபக சக்தி திறன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஊரை விட்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். சார் ஏற்கனவே கடன்கள் அதிகமாக இருக்கே சார், இந்த கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கான யோகம் உண்டானாக்கா படிப்படியாக கடன் அடைக்கிறதுக்கான யோகங்களும் உருவாகுதுன்றீங்க. அதே நேரத்தில்
இடம் வாங்குவதற்கும் தொழில் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்த 30 வருட காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கிய பயணத்தை தான் எட்ட போகிறீங்களா தவிர தளர்ச்சி நோக்கிய பயணங்கள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா தனுசு ராசி, அதாவது குரு மூல திரிகோண வீடு தனுர் வீடு தாங்க. தனுசு ராசிக்கு குரு ராசியாதிபதி மட்டும் இல்லை, 4ஆம் அதிபதியாகவும் மாறுவார். ஏன்னா மீனத்துக்கும் அவர் தானே அதிபதி. அப்போ 1-4க்கு சொந்தக்காரரான குரு போய் எங்கே நிற்கிறாருன்னா 8இல் நிற்கிறார். அப்போ 1-4 8ஆம் இடமாக மாறுவதனால் கட்டாயம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் மேலே முதல் கவனம் வேண்டும். அடுத்தது தன்னோட உடல் கவனம் மட்டும்தான் வேணுமா அப்படின்னா இல்லை, தன் தாயின் உடல்நிலையிலும் கவனம் வேண்டும். ஏன்னா அதுக்கு 5ஆம் இடமாக மாறுவதால் ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க தாய். மற்றபடி எங்கள் தாய்க்கு வேறு உபாதைகள் இருக்குமானா அப்படி இல்லை. மன உளைச்சல் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ ராசி தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு உச்சம் நல்லா தானே இருக்குன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க குரு. அப்போ ராசியாதிபதி 8க்கு போய் நிற்கும் போது அசிங்கம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதனால் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருங்க. பழகும் நபர்கள்கிட்ட கவனமாக பழகுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லா நேரத்துலையும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. ஏன்னா இங்கே குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே கிடையாது, 2ஆம் வீட்டுக்கு தான் கிடைக்கிது. அப்போ என்னென்னா தனவரவை பார்க்கக்கூடிய அந்த குரு கொடுப்பாரு. அதே சமயம் நம்ம தேவையில்லாமல் பணம் வருமானம் ஈட்டக்கூடிய மாற்று வழியில் போகும் பொழுது அந்த குரு நம்மளை அதை பிடுங்கிறதுக்கும் பார்ப்பார். ஏன்னா அசிங்க அவமானத்தை கொடுத்துருவார். அப்போ வருமானத்தையும் கொடுத்து ஒரு அசிங்கத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த குரு கட்டாயம் கவனமாக காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 2ஆம் வீட்டுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வருமானங்கள் உண்டு. அதே மாதிரி புதிய வரவு உண்டு. இப்போ புதுசாக வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். எப்பயுமே வருமானத்திற்கும் குறையில்லை, வருமானமும் உண்டு. இந்த ஒரு வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீட்டிக்கும். ஆனால் நல்வழியில் அந்த வருமானத்தை ஈட்டுங்கள். 3ஆம் இடத்திற்கு குரு எந்த வீட்டுக்கு போகிறாருன்னா 6க்கு போகிறாரு. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமாக வரும். தொடர்பு ஸ்தானமாக வரக்கூடிய இடத்திற்கு குரு எங்கே போய் நிற்கிறாருன்னா 6இல் போய் நிற்கிறாரு. அப்போ தகவல் தொடர்பு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மேலோங்கும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. 3, 6 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே யாரோ ஒரு தனிநபரால் தடுக்கப்படும் ஒரு நிலை ஏற்படும். அல்லது உடன் பிறந்த சகோதரர்களால் அது தடுக்கப்படக்கூடிய நிலையும் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா சனியோட பார்வையும் குருவின் பார்வை சனிக்கு. அப்போ சனி தான் இந்த இடத்துல 3ஆம் இடம், உங்களுக்கு இளைய சகோதரனாக வரக்கூடிய இடம். அப்போ என்னென்னா அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே ஒரு சிறு முரண்பாடு, கருத்து வேறுபாடு வருவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அடுத்தாற்போல் பார்த்திங்கன்னா மீனத்திற்கு அதுதான் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். அங்கே குருவோட ஆட்சி வீடு தான். ஆனால் குரு எங்கே போய் நிற்கிறாருன்னா தாய்ஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கேருந்து 9ஆம் வீட்டை, அதாவது குரு கடகத்தில் நின்று
அந்த வீட்டிலிருந்து பார்க்கும்போது அது 9ஆம் இடமாக மாறும். அப்போ தாய்க்கு யாரால் பிரச்சனைகள் வரும்னா தகப்பன், அதாவது தன்னோட அப்பா மேலே, கணவன் மேலே ஒரு கொண்ட அன்பால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவரை பற்றி போட்டு சிந்திச்சு மன உளைச்சல் ஆளாக்கப்படுவார். அதனால் அந்த சிந்தனைக்குள்ளே கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் 5க்கு அது 4ஆம் இடமாக மாறும். 5ஆம் இடம் என்பது நம்மளோட குலதெய்வம், குழந்தை, நம்மளோட புத்திசாலித்தனம், அதீத புத்திசாலித்தனம் தான் 5ஆம் இடம். நாம் என்ன நினைப்போம்னா நான் தான் இருக்கிறதுலே புத்திசாலி. ஏன்னா இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவங்க எல்லாமே கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் அதீத புத்திசாலித்தனம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்களா ஏதோ இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. அப்போ 5க்கு அது 4ஆம் இடத்தில் போய் குரு உச்சமாகிறார். அப்போ 5க்கு 4ஆம் இடம்னா அந்த கடகத்திற்கு அது பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக மாறும். அப்போ செய்யக்கூடிய தொழிலில் நான் தான் புத்திசாலித்தனம், என்னோட தான் புத்திசாலித்தனம் நின்னாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பாயிண்டில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை இல்லை, சரிங்களா? அப்போ கவனமாக தான் நம்ம கையாளணும். அதே மாதிரி குழந்தைங்க மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 6ஆம் இடம். தனுர் வீட்டுக்கு 6ஆம் இடம் என்பது ரிஷபமாக வரும். அப்போ ரிஷபத்திற்கு 3இல் குரு உச்சம். குரு கடகத்தில் உச்சமாகக்கூடிய குருவுக்கு அது பார்த்திங்கன்னா 11ஆம் இடமாக வரும். அப்போ இங்கே 6 3ஆக மாறுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னா தாய்மாமனோட சகோதர சகோதரிகளை குறிக்கும். அப்போ நமக்குன்னா அவங்க மூலயமா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் வரலாம். அல்லது பார்த்திங்கன்னா வாங்கின கடன், இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலால் அதனால் ஒரு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால தான் ஒரு சின்ன மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஏன்னா குரு 8க்கு போகிறான் ரிஷப வீட்டிற்கு, அது பார்த்திங்கன்னா 3ஆம் இடமாக மாறும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அடுத்தது தனுர் வீட்டுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனம். அந்த மிதுனத்திற்கு 2இல், அப்போ 7ஆம் இடம் என்பது மனைவிக்கு 2ஆம் இடம் வருமானம். கட்டாயம் மனைவியால் வருமானமோ அல்லது மனைவியால் ஒரு சொத்தோ மனைவியால் ஒரு பணமோ உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. அப்போ மனைவியை தூக்கி கொண்டாடுங்க. மனைவியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாம் சுமூகமாக ஓடும். அப்போ மனைவி தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆளும் கிரகமாக வருவார். நம்ம பார்த்துக்கோங்க, மனைவி ரொம்ப முக்கியம். அடுத்தது கடகம் 8க்கு 8ஆம் இடமே. அப்போ 8க்கு 8ஆம் இடமாக வருவதனால உங்கள் உடலில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. வண்டியில் போகிறது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனங்கள், நீர்நிலைகளில் கவனமாக இருங்க. நீர்நிலைகளில் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகள் பக்கம் போகாது இருக்கிறது நல்லது. 8க்கு 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்திற்கு அது 12ஆம் இடம். 9ங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய இடம், 12ங்கிறது மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தகப்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், மெடிக்கல் இஷ்யூ இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங் பயணங்கள், ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது சிம்மத்தில் வருது. அப்போ சிம்ம வீடுங்கிறது நெருப்பு ராசி, நீர் ராசியோடு சம்மந்தப்படும் பொழுது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து, அதாவது கடல் வழி பயணமாகவோ அல்லது வான்வழி பயணமாகவோ செய்வதற்கு இது உகந்த நேரம். பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக போகலாம். ஆனால் கவனமாக இருங்க. அடுத்தது 10ஆம் இடம். தனுர் ராசிக்கு 10ஆம் இடமாக வருவது கன்னி. 10க்கு 11இல், 10ஆம் இடத்திற்கு 11இல் குரு நிற்கிறாரு. அப்போ தொழில் மூலியமாக வருமானம் உண்டு. தொழில் மூலியமாக ஒரு பார்ட்னர்ஷிப்னால் ஒரு வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். மூத்த சகோதரன் மூலியமாகவும் வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம் அந்தளவுக்கு. ஏன்னா 10க்கு அது 11ஆம் இடமாக மாறுவதால் நல்ல ஒரு லாபகரமான இதாக அமையும். அதே போல் தனுர் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். அந்த துலாமுக்கு அது 10ஆம் இடம். இதான் 10 11 11 10 எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லாபகரம் தான். அப்போ இந்த வந்து லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இது உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது எப்பயுமே வருடாதிய கிரகங்கள் பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யும். அதாவது நீங்கள் 4ஆகவும் பிரிச்சுக்கலாம், 4 மாதமாக பிரிக்கலாம், அல்லது 6 மாதமாக பிரிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிரகங்களோட இது, ஏன்னா இப்போ
குருவை மட்டுமே வச்சுட்டு நம்ம பலன் சொல்கிறோம். அடுத்தடுத்த கிரகங்கள் பெயர்ச்சியும் இருக்குது. அப்போ அந்த கிரகங்களோட தாக்கமும் இதுக்குள்ளார அடையும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். இது பொது பலன் தான். அதே போல் 12ஆம் இடமாக வருவது விருச்சகம். விருச்சகத்திற்கு பார்த்திங்கன்னா நேர் 9க்கு தான் போகிறார் அந்த குரு. அப்போ 12க்கு 9னா தூர பயணம் உங்களுக்கு நன்மையே செய்யும். நெருப்பும் நீரும் இணைந்தாலும் நன்மை, நீரும் இணைந்தாலும் நன்மை. அப்போ இந்த இடத்துல நீரும் இணையுது, இதுவும் நன்மையை தான் தரும். அப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகலாமாங்க அப்படின்னா உயர்கல்விக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். உயர்கல்வி உங்களுக்கு உண்டு. அப்போ மெடிக்கலுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் வந்து மெடிக்கல் படிக்கணும், வெளிநாட்டில் போய் மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெடிக்கல் படிக்கலாம். கட்டாயம் நன்மையை பயக்கும். நன்றி. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிபதி. அதே குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் தற்போது 8ஆம் இடத்துக்கு போகிறார், மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி போகிறது என்பது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு கிடையாதுங்கிறது உண்மை. அது எந்த ராசியின் அதிபதியாகவும் சரி 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் பல சிந்தனைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரு விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். எப்படி? நம்மளுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருக்கு பிடிச்ச வீட்டில் போய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அப்போ அது எப்படி வந்து நமக்கு பிரச்சனை, போராட்டத்தெல்லாம் கொடுக்கும்? பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு, பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பிரச்சனையுடன் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிரச்சனையே மட்டும் சந்தித்து கொண்டிருக்கிற தனுசு ராசிக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுக்க ராசியின் அதிபதி உச்சம் பெறுகிறார். இவ்வளவு நாட்களாக இந்த கத்தியை பதப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க? தீட்டுவாங்க, தீட்டிக்கிட்டே இருப்பாங்க கூர்மையாக்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்களை ஒரு 3-4 வருட காலமாக பல அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். அவர் ஒரு பக்கம் கற்றுக் கொடுக்க, ராகுவும் கேதுவும் உங்களை படுத்தி எடுக்க,
இதில் உங்கள் குரு பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ஒரு 1.5 வருஷமாக அவரால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் கடந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சிந்தித்து சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. எப்படி கொடுக்கும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது நம்முடைய உயர்திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க. ஓகே, ஸோ இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தனியாக நடந்து நம்மளுடைய பொதுவான பகுதிகளில் வந்துட முடியுமா? அவங்க வர ரெடி, அவங்க யாருக்கும் பயப்பட ரெடி இல்லை, பட் அவங்க வர ரெடி. ஆனால் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான உயிர், அவங்களுடைய பொக்கிஷமான செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு முக்கியங்கிறக்காண்டி என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு வளையங்கள் கொடுக்கும். ஸோ அவங்க நம்மளுடைய நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த ஒரு ஃபார்மெட் இருக்கும். அவங்களுடைய நாட்டில் உள்ள போஸ்டிங்கில் உள்ளவங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுப்பாங்க. உண்மையாக பொய்யா? உண்மை தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய நிகராக தான் படித்த படிப்பு அப்படியே கற்றுக் கொடுத்தது யாருன்னா தனுசு ராசி. தான் பார்க்குற வேலையை 15 வருஷமாக பார்த்ததை 10 வருஷமாக வேலை பார்த்த வேலைகளை ஒளிமறைவு இல்லாமல் அப்படியே ஓப்பன் டிக்ளராக சொல்லி கொடுத்தது தான் நீங்கள் தனுசு ராசினர்கள். அப்போ நான் எந்த கலையை கற்றுக்கிட்டாலும் சரி, நான் எந்த செயல்பாடுகளை நான் கற்றுக்கொண்டாலும் சரி, நான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ, நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு நபர் அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா அது மெயினாக பல ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய தனுசு ராசி. நீங்கள் மெயினாக இருப்பீங்க. இப்போ அதை ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கும்ல, அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடை பார்க்க. அப்போ இந்த 2, 12 அப்படின்னா நடுவில் யார் இருக்கிறது? நீங்கள். அப்போ ஒரு பாதுகாப்பான வளையம் வந்துடுதா? இந்த ராசி உங்களுக்கு முன்னாடி, இந்த ராசி பின்னாடி, மகரம் முன்னாடி, நம்முடைய விருச்சிகம் பின்னாடி, நடுவில் நீங்கள். அப்போ ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துடலாம். நிறைய நம்முடைய விருச்சிக ராசி என்பவருடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ, அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதாவது விருச்சிக ராசி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். அதை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தனால நம்முடைய தனுசு ராசிக்காக நிம்மதியாக தூங்கினதே கிடையாது. நிம்மதியான தூக்கம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு முதன்மையான நபர்கள். பல போராட்டங்கள், தூங்குவதிலையும் போராட்டமா, தூங்க போராடலாம், தூக்கத்திலையும் போராட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசி என்பவருக்கு எப்படி ஒரு பதட்டமான நிலையை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தூக்கமில்லாத தன்மையை சனி பகவான் கொடுத்தார். அதை குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்க போகிறார். நான் பார்க்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளுடைய தனுசு ராசிக்காக இனிமேல் வேறு லெவல், வேறு மாதிரி அப்படி வரக்கூடிய தன்மை உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. எங்கேயா பணம் கொடுத்து ஒரு லெவலில் ஒரு லிமிட்டை தாண்டி உங்களை ஏமாற்றிட்டாங்க, அந்த பணம் மீண்டு வர மாட்டேங்கி, மீண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மீண்டு வரும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது முதலீடு, எங்கேயா எதையா ஒன்று வச்சு முதலீடு பண்ணுவது, அதை லாக் ஆகிறது. அடப்பாமே எதிர்பார்க்கவே லாக் ஆகணும், தொழில் பண்ண லாக் ஆகிடுச்சு, ஒரு முதலீடு பண்ணி லாக் ஆகிடுச்சு, என்கிட்ட பணத்தை வாங்கினாங்க திரும்ப தரல. இந்த வார்த்தையெல்லாம் தனுசு ராசிக்காக கடந்த ஒரு 5 வருஷத்தை அதிகமாக பேசுனீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது.
உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வரப்போகுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது. அதாவது தனுசு ராசி என்பவர்களில் பாதி அன்பர்கள் ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகக்கூடிய யோகங்கள்லாம் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக இருக்குது. சந்தோஷத்தை இழந்து சந்தோஷத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரியலாகவே சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. வேறு லெவல் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களை ஆட்ஃபிட் பண்ண போகிறீங்க, உங்களை உருவாக்க போகிறீங்க, உங்களை வழி நடத்த போகிறீங்க. உங்கள் லைஃப்பை நீங்களே குரு பகவானுடைய பார்வை மூலமாக மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு கட்டலாமான்னா வீடு கட்டலாம். மேற்படிப்புக்காக வெளிநாடு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். வெளிநாடு சுற்றுலா போகலாமா? வெளிநாடு வேலைக்கு போகலாமா? வெளிநாடு சிட்டிசன் வாங்கலாமா? அப்படின்னா வெளிநாடு சிட்டிசன் நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் உறுதியாக வெளிநாட்டில் சிட்டிசன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு பயணம் போயே ஆகணும்னு சொல்லி அதிகமாக சிந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக வெளிநாடு பயணம் போகக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கவலைப்பட தேவையில்லை. இரட்டிப்பான லாபம், இரட்டிப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் மூலமாகவே கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருப்பதனால உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நவ கிரகத்தில் உள்ள சுப கிரகமான குரு பகவானை மனசார வழிபாடு செஞ்சு மனசார இங்கே என்ன கேட்குங்களோ அது கிடைக்கும், நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மைகளை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20லேருந்து 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.